வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிங்கிற பாயிண்டில் ரைட் ஆங்கிள் இருக்குது. ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. டிட்டர்மைன் த லென்ஸ் ஆஃப் த சைட்ஸ் பிசி அண்ட் ஏசி. இந்த ரெண்டு சைடுக்குமே லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எதை கனெக்ட் பண்ணும்? இது ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைப்போட்டனஸ் இந்த ஆங்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ sin 30 நம்ம போட்டோன்னா ஏபி பை ஏசி கிடைக்கும். இதே cos 30 போட்டோன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். tan ஆங்கிள் போட்டோன்னா ஆப்போசிட் பை adjacent. ஸோ இப்போ எதெல்லாம் நமக்கு ரிலேட் பண்ணலாம்? ஏபிபிசி. ஸோ tan போட்டுக்கலாம், sin போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். tan 30. ஸோ உங்களுக்கு அந்த டேபிள் ஞாபகம் இருக்கணும். ஸோ sin மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனால tan எல்லாமே எழுதிடலாம். ஸோ 0 1/2 √3/2 1/√2 √3/2 1 சைனோடது. ஸோ அப்போ அப்படியே இங்கே ஒரு உல்டாவாக வரும். ஸோ டேனுங்கும் போது என்ன வரும்? tan 30 1/√3. ஸோ ஏபி பை பிசி இஸ் ஈக்குவல் டு 1/√3. ஏபி 5ன்னு தெரியும். ஸோ 5 × √3 இஸ் ஈக்குவல் டு அப்ளை பண்ணிகிட்டே போட்டுக்கோங்க. 5BC 1/√3. கிராஸ் மல்டிப்பிளில் 5√3 இஸ் ஈக்குவல் டு BC. ஸோ BC என்ன கண்டுபிடிச்சாச்சு? 5√3 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடம் 5√3. பித்தாகரஸ் தியரம் படி இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். பித்தாகரஸ் தியரம் என்னது? ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ 25 × √3 வெறும் 3. ஸோ 25 + 75 100. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. ஏசி இஸ் ஈக்குவல் டு 10. இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் போட்டுட்ருக்கிறதுனால அங்கே ரேஷியோஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு sin 30க்கு போகிறோம். sin 30 ஏபி 5ன்னு தெரியும், ஏசி தெரியாது. sin 30 நம்மளது என்னது? 1/2. 1/2 இஸ் ஈக்குவல் டு 5/AC. கிராஸ் மல்டிப்பிளில் AC இஸ் ஈக்குவல் டு 2 × 5. AC இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அவ்வளோதான்.